السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, துவக்கமாக நான் ஓதிக்காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அற்புதமான பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறான். இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை கொடு, நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று கேட்கும்படியாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இம்மை மறுமை இரண்டிலும் நல்லது வேண்டும், நன்மை வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், இம்மை மறுமையினுடைய சிறப்புகள் இணைந்து கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்கிற கிரந்தத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 விஷயங்கள் என்ன? ஒன்று, நன்றி செலுத்தும் உள்ளம்; இரண்டாவது, திக்ரில் நனைந்த நாவு; மூன்றாவது, சோதனையை தாங்கும் உடல்; நாலாவது, ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்த மனைவி. இந்த 4 விஷயங்களும் கொடுக்கப்பட்டவர், இம்மை மறுமையினுடைய சிறப்புகள் கொடுக்கப்பட்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலிலே நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நிறைய நியாமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த நியாமத்துக்களை பற்றி பேசுகிற போது, வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய நியாமத்துக்களை எண்ணினால் அவற்றை எண்ணிக்கையில் அடக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அப்படி இறைவனுடைய நியாமத்துக்களால் வாழுகிற நாம் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தினால் அதை நிரம்ப தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிரிதொரு வசனத்திலே சொல்கிறான். ஹலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டம். தன்னுடைய தோழர்களோடு அவர்கள் சாலையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். வழியிலே ஒரு பிச்சைக்காரரை பார்த்தார்கள். தோழர்கள்ட்ட கேட்டாங்க, இவரிடத்திலே அல்லாஹ்வுடைய நியாமத்து எதையாவது பார்க்கிறீர்களா என்று கேட்டார். தோழர்கள் சொன்னார்கள், இல்லை, அடுத்த வேளை சோற்றுக்கே உணவில்லாத இவரிடத்திலே என்ன நியாமத்து இருக்க போகிறது என்று எதுவும் இல்லை என்று அலட்சியமாக அவர்கள் பதில் சொன்னார்கள். ஆனால் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவர் ஒழுங்காக சிறுநீர் கழிக்கிறார் இல்லையா, இது ஒரு நியாமத்தாக உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார்களா. கிட்னி நோய்கள் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே ஒழுங்காக சிறுநீர் கழிப்பது இறைவனுடைய மிகப்பெரும் நிஅமத், அருட்கொடை என்று ஹலீஃபா உமர் அவர்கள் கருதும் போது, இன்றைய காலகட்டத்திலே நாம் எவ்வளவு தூரம் அதை மதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு பொருளையும் நமக்கு அருட்கொடையாக தந்திருக்கிற போது நாம் அவனுக்கு நிரம்ப நன்றி செலுத்த வேண்டும். இப்படி நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் பெற்றிருக்கக்கூடியவர் இம்மை மறுமையினுடைய நன்மைகளை பெற்றவர், சிறப்புகளை பெற்றவர். இரண்டாவது, திக்ரில் நனைந்த நாவு. நபி இடத்திலே கேட்டார்கள், ஒரு உபதேசம் கேட்கிற போது உன் நாவு எப்போதுமே அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் நனைந்திருக்கட்டும் என்று சொன்னார்கள். எப்போது ஒரு பொருள் நனைந்திருக்கும் என்று சொன்னால், 24 மணி நேரமும் அந்த பொருள் ஊறி இருந்தால் அந்த பொருளிலேயே கிடந்தார். வேறொரு சமயத்திலே எவ்வளவு நான் திக்ரு செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் உன்னை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் திக்ரு செய் என்று சொன்னார்கள். மக்கள் எப்போது பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள்? சதா காலமும் ஒன்றை புலம்பிக் கொண்டிருக்கிற போது, சொல்லிக்கொண்டே இருக்கிற போது, எது நடந்தாலும் அதே சிந்தனையில் இருக்கிற போது இவன் சரியான பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த அளவிற்கு திக்ரில் நனைந்த நாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, சோதனையை தாங்கக்கூடிய உடல். சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பரீட்சித்து பார்ப்பதற்கு, நம்மை பண்படுத்துவதற்கு, நம்முடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உயர்த்துவதற்கு கொடுக்கிற ஒன்று. அப்படி சோதனை வருகிற போது அதை புலம்பாமல், அதை இறைவனுடைய ஒரு ஏற்பாடு என்று எடுத்துக்கொள்ளும் போது, அதை இந்த உடல் தாங்கிக் கொள்ளுகிற போது
அதுவும் இம்மை மறுமையினுடைய சிறப்புகள் கொடுக்கப்பட்டதனுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியாக ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்த மனைவி நமக்கு வாய்க்கிற போது நாம் இம்மை மறுமையினுடைய எல்லா இன்பங்களும் ஒரு சேர கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற செய்தியை சொன்னார்கள். மீண்டும் ஒருமுறை நாம் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி செய்யும் உள்ளமும், திக்கில் நனைந்த நாவும், சோதனையை தாங்குகிற உடலும், ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்த மனைவி வாய்க்கப் பெறுவதும், இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் இம்மையினுடைய மறுமையினுடைய அருள்கள் அவனுக்கு ஒரு சேர கிடைக்க பெற்று விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த பாக்கியம் இறைவன் நமக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.